மென்டலி தே ஆர் டெட், அதான் சொல்ல முடியும். சரிங்களா? அப்போது நீங்கள் இன்றைக்கி இத்தனை பீகாரை போல் ஆயிருக்கு, யூபி மாதிரி ஆயிருக்கு, ராஜஸ்தான் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற யாருமே இப்போது ஃபஸ்ட்டு கேஸ், அந்த ஸ்ரீமதி கேஸ் நடந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு டைம் அந்த பொண்ணு அது சூசைடாக கடைசியில் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்துருச்சு. அந்த கேஸ் நடந்த போதே அதை பற்றி பேசுவதற்கு, கேள்வி எழுப்புவதற்கு இந்த ஊடகங்கள் பயந்தன. சரிங்களா? அதை பற்றி ஒரு 2-3 தடவை எழுதின பத்திரிகையாளர் சாவித்திரி கண்ணன் கைது செய்யப்பட்டார். சரிங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குன்னா, எது ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கஞ்சாங்கிறது, போதைங்கிறது இந்தியா முழுக்கமான ஒரு பிரச்சனையாயிடுச்சு. ஆனால் தமிழ்நாடு வந்து நீங்கள் அதை வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிலேயே அதிக போதை கலாச்சாரம் எங்கே இருக்குதுன்னு ஒரு 5 மாநிலங்களை வகைப்படுத்தினீங்கன்னா அந்த முதல் 5 மாநிலங்களுக்குள் தமிழ்நாடு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ இது எங்கே வந்துச்சு? அப்படி ஏன் வந்துச்சு? இன்றைக்கி நீங்கள் இந்த கஞ்சா கடத்துறவன், கஞ்சாவை விற்கிறவன், கஞ்சாவை கொண்டு போய் சேர்க்குறவன், அந்த பெரிய நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற இந்த நெட்வொர்க்கில் அந்த செயினை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொடுத்து, தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்கிற 38 மாவட்டங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவனில் நீங்கள் இது வரைக்குமே மாட்டினவனோட ஹிஸ்ட்ரியை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் மோர் தென் 60% எல்லாருமே திமுகவோடு ரிலேட் ஆகிருக்கவங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸு, கள்ளச்சாராயம் விற்கிறாங்க, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் விற்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேமரா எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்கன்றது தெரியுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கவுன்சிலரும் கவுன்சிலரோட அம்மாவும்.